வணக்கம். என் பேர் ஆர் முரளிதரன் பேர். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். சமூக ஆர்வலர் அடிப்படையில் 100 நாள் பற்றின சில செய்திகளை இன்னைக்கு பொதுமக்களிடையே பகிரலாங்கிற அடிப்படையில் இன்னைக்கு நான் சில செய்திகளை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 14 பிளாக் இருக்கு. ஒரு பிளாக் தஞ்சாவூர் பிளாக்ல மட்டும் 61 ஊராட்சி. மொத்தம் தஞ்சாவூரில் உள்ள 14 பிளாக்லையும் சேர்த்து 589 ஊராட்சிகள் இருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு தஞ்சாவூர் பிளாக் மட்டும் பார்த்தீங்கன்னா 28,000 பேர் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. த்ரூ அவுட் நம்ம டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் பேர் பணியாளர்கள் 100 நாள் வேலையில செஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. பொதுவாக திட்டம் கொண்டு வந்தது காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, வேலை வாய்ப்பு இல்லாத கிராமங்கள்ல மக்கள் பிழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் திட்டம் கொண்டு வந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவங்க நேரடியாக அந்த 100 நாள் அட்டைகளை போட்டு அவங்களுக்கு பணிகள்லாம் கொடுத்துக்கிட்டு சம்பளமும் அவங்களே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைய காலகட்டத்தில் அது போல இல்லாமல் நேரடியாக பணித்தள பொறுப்பாளர் மூலியமாக அந்த எலக்ட்ரானிக் நாமினல் மஸ்டர் ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு லிஸ்ட் எடுத்துடுறாங்க புதன்கிழமையே. அதை வியாழக்கிழமை அன்னைக்கு கொண்டு போய் யூனியன் ஆஃபீஸில் கொடுத்துட்றாங்க. அந்த வியாழன்லேருந்து அந்த திங்கள் வரைக்கும் நடக்கக்கூடிய பணிகள் அனைத்துமே இதன் மூலியமா யார் செய்கிறா, எத்தனை பேர் செய்கிறாங்க, என்ன வேலை செய்கிறாங்கிறது கலெக்டரேட்டுக்கு போயிடும். கலெக்டரேட் த்ரூ அவுட் தமிழ்நாடு அங்கே நம்ம இந்தியா லெவலில் போயிடுது. இதுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க என்ஆர்ஜிஎஸ்க்கு. இல்லை இடையில யாரும் தவறு பண்ணக்கூடாதுங்கிறது தான் அந்த சிஸ்டம் வந்திருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. அந்த அடிப்படையில் இப்போ தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 20 கோடி பணியாளர்கள் பணி செய்ய வேண்டும் என்பது 2024-25க்கு கொடுக்கப்பட்ட இலக்கு. இப்போ நடப்பாண்டு 25-26க்கு 12 கோடி வந்ததா சொல்றாங்க. என்ஆர்ஜிஎஸ் ஆப்பை திறந்து பார்த்தா யாரா இருந்தாலுமே அதை நம்ம சரி செஞ்சு பார்த்துக்கலாம். இப்போ உதாரணமாக பணி செய்ய வர்றவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்கனாக்கா, நேஷ்னல் மொபைல் மானிட்டரி சிஸ்டம். வேலைக்கு வரவங்களாம் காலையில் 8 மணிக்கு அந்த இடத்துக்கு வந்துடணும். வந்த உடனே அந்த பணியாளர்களை உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஜியோடெக் ஆப் மூலியமா எந்த இடத்துல நிற்கிறாங்களோ, என்ன வேலை செய்கிறாங்களோ. உதாரணமாக பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த லேபர் பட்ஜெட்டுங்கிறது எப்போ போடுவாங்கன்னா, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு போடுவாங்க. பஞ்சாயத்தில் என்னென்ன வேலை இருக்குது, எந்தெந்த வேலைகளை எப்பப்போ செய்யலாங்கிறத கணக்கீடு பண்ணி கோடை காலம், மழை காலம் இப்படியெல்லாம் அந்த வேலையை பிரிச்சுக்கிட்டு ஒரு 5 ஒர்க்கு 6 ஒர்க்கு செய்வாங்க அந்த ஆண்டுகளுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு, நம்ம இப்போ தஞ்சை மாவட்டத்தில் 3,58,000 பேர் வேலை பார்க்குறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 கோடி மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்பது இலக்கு. ஆனால் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 20 கோடியில் 36 கோடி பணி நடந்திருக்கு. அப்போ எக்ஸஸாக நடந்த அந்த 16 கோடிக்கு தான் பணம் வரலங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். மத்திய அரசாங்கத்திலேருந்து பணம் வரலங்கிற குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு சில கட்சிகள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இதுல என்ன உண்மை அப்படின்னா, ஒரு பட்ஜெட் போட்டாச்சு, அந்த பட்ஜெட்டுக்குள்ள அந்த வேலையை முடிக்கணும். 20 கோடி மக்களை வச்சு இந்த வேலையை பாருங்கன்னு சொல்லியாச்சு. ஆனா இப்ப நடந்தது எவ்வளவு? 36 கோடி. அப்ப அந்த எக்ஸஸ் 36 கோடிக்கு எப்படி பணம் வரும்? கடந்த முறை பணம் கொடுத்தாச்சு, இந்த முறை கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஒரு ஆண்டும் அந்த பட்ஜெட்ல என்ன ஒதுக்கீடு செய்யப்படுகிறதோ அந்த பணிகளை வச்சுதான் செய்யணும். நம்ம தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் இதான் சிஸ்டம். இதை தாண்டி 319 ரூபா ஒரு ஆளுக்கு சேலரி. இப்போ 14 ஏப்ரல்ல இருந்து பார்த்தீங்கன்னா 336 ரூபாய் உயர்த்தப்பட்டதா சொல்றாங்க. அக்டோபர் வரைக்கும் சம்பளம் வந்துருச்சு, நவம்பர்ல இருந்து சம்பளம் வரலன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு வார சம்பளம் ஏறி இருக்கு. அப்ப ஆடிட்டிங் முறையா பண்ணி அந்த ஆடிட் ரிப்போர்ட் மேல போனாதானே அந்த ஆப்ல இருந்து அவங்க எப்படி வங்கி கணக்குகள் வந்து எப்படி டியூ கட்டலைன்னா உடனடியா அந்த வங்கி கணக்குல எப்படி போயிடுதோ, அந்த அக்கௌண்ட் பிளாக் செய்யப்படுகிறதோ, அது போலதான் இதுவுமே. வேலை முடியணும், வேலை முடிஞ்சாலும் அந்த ரிப்போர்ட் போகணும். ரிப்போர்ட் போனா அந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணும். அப்ப நம்ம அதிகாரிகளை தான் நம்ம சொல்லணும். பாவம் இந்த ஏழை மக்கள்லாம் கிராமங்கள்ல பணி செய்துட்டு ஒரு நாளுங்கிழமையா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆத்திர உதவியா இருக்கட்டும், இப்ப எல்லாம் பள்ளி பருவம், இப்ப வந்து விடுமுறை முடிஞ்சு எல்லாம் பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்கிற நேரம், இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு உதவியா இருக்கும். அப்ப அதிகாரிகள் இதை முறையா செஞ்சு கையாடல் இல்லாம இதை நேர்மையா பண்ணி அவங்களுக்கு உண்டான பணத்தை சேர்க்கணும். ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் எந்த விதமான இதுல பொறுப்பும் இல்லை. என்னன்னா நேரடியா அது வந்து கலெக்டரேட்டுக்கு போயிடுது, தமிழகத்துக்கு போயிடுது, அங்கேயும் டெல்லிக்கு போகுது. ஆகையால அதிகாரிகள் முறையா பண்ணிடணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். 8 மணி நேரம் வேலை. இதுல 8 மணி நேரம் வேலையில ஓவர் சேங்கிற ஒருத்தர் தான் என்ன பண்றாரு, இருந்து இந்த பணிகள் பண்ணணும், இவ்வளவு ஆழம் இவ்வளவு அகலம், ஒரு பணியாளரும் ஒரு கன அடி பண்ணணும்னு சொல்லிட்டு போறாரு. அந்த ஒர்க்கு தான் நடக்குது. மக்களை பொறுத்த வரைக்கும் கிராமங்களில் வேலைவாய்ப்பு இல்லாத காரணத்தினால
ஃபேக்ட்ரிஸ் எதுவும் ஒன்றும் கொண்டு வரல. இப்போ தஞ்சாவூர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி அறிவிக்கப்பட்டுருச்சு. நம்மளுடைய ஸ்மார்ட் சிட்டி அறிவிச்சோன்னா கிட்டத்தட்ட 100 நாள் மக்கள்லாம் கிட்டத்தட்ட 14-15 ஊராட்சிக்கு 100 நாள் வேலையை இனிமே இல்லாம போயிடுமோ ஒரு கவலைகள்லாம் இருக்கு. ஆகையினால இதெல்லாம் கருத்துல கொண்டு ஏழை மக்களுக்கு குறித்த நேரத்துல பணம் வரும்படியாகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும் வகையிலும் இந்த அரசாங்க அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.